विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ಶ್ರೀಯಕಾಂತಾಯ ಕಲ್ಯಾಣ ನಿಧಯೇ நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இன்று 8வது நாளாக காலையிலே ரதோத்சவத்திலேயும் இதோ இப்பொழுது அஸ்வ வாகனத்திலேயும் எம்பெருமான் எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் அந்த பகவானை. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா. அஸ்வ வாகனம், குதிரை வாகனத்தின் மீது கல்கி அவதாரத்திலே எம்பெருமாள் இதோ நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். காலையிலே ரதோத்சவத்திலே நாம் சேவித்தோம். இதோ இப்பொழுது அஸ்வவாகனம் என்னும் குதிரை வாகனத்திலே அந்த பகவான் அதிரோகித்து மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுர வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ இப்பொழுது குதிரை வாகனத்திலே நாம் அந்த எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கல்கி அவதாரம். விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்கள் தச அவதாரங்கள் என்றும் அதிலே இறுதியான அவதாரம் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் என்றும். இந்த கல்கி அவதாரம் எடுத்து பக்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏராளமான விஷயங்களை கூறியவர், ஞானத்தை தருபவர். அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு சாட்டையை கையிலே வைத்து அதனை கட்டுப்படுத்துவது போல் நம்முடைய மனதையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கூறுவது. மனதிலே உள்ள தீய எண்ணங்களை ஒழித்து நம்முடைய எண்ணங்களை நேர்மையாக வைத்து கொள்ளத்தான் இந்த அஸ்வவாகனத்தை பயன்படுத்தி அதிலே அந்த செங்கோலை அதாவது சாட்டையை வைத்து கொண்டு அதனை ஒழுங்குபடுத்தி ஒரு முறையாக நடக்க வேண்டும்,
நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு இதோ அசுவகானத்திலிருந்து நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். கேசி என்ற ராட்சசன் அல்லது குதிரையை அடக்கியவன். கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் வேங்கடவன் அஷ்ட கஷ்டங்களையும் போக்குபவன். அப்படி ஸ்வா இருப்பவன் என்று சொன்னால் நஸ்வா என்று அர்த்தம். அதாவது இந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள் தசாவதாரங்களாக கூறப்பட்டு இறுதியிலே கல்கி அவதாரமாக கலியுகம் நிறைவு பெறுகிறது. அப்படி கலியுகத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது குதிரை வாகனத்திலே, அதாவது ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 8வது நாளாக இன்று இந்த அஸ்வ வாகனத்திலே எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது அவர் கிளம்புவதற்கு முன், புறப்பாடு செய்வதற்கு முன்பு 4 படைகள், ரத கஜ துரக பதாதி என்று யானை படைகள், குதிரை படைகள், எருதுகள் மற்றும் மனிதர்கள், இப்படியாக அவரவர்கள் கைங்கரியங்களை அவரவர்களுக்கு தகுந்த விதமாக பகவானுக்கு தொண்டு செய்பவர்கள். இதோ இப்பொழுது நாம் சேவித்தோம். பெண்கள் எல்லாம் கோலாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கேரள வாத்தியங்கள் அவர்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். பஜனை மண்டலக்காரர்கள் எல்லாம் அந்த பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு சுவாமிக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அர்ச்சக சுவாமிகள் சுவாமியை அலங்கரித்து அந்த மங்கள நீராஜனத்தை அவ்வப்போது சமர்ப்பித்து பகவானிடமேயே இருந்து கொண்டு சேவை சாதித்து, அதாவது கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு ஏற்ற கைங்கரியங்கள் செய்து பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய பெருமையானது மிகவும் விசேஷமானது. எப்படி என்றால், ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே இவன் எப்படி எழுந்தருளினான், யாரால் எழுந்தருளப்பட்டான் என்று பார்க்கும் பொழுது, நாராயண வனத்திலே பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு அப்பலாயகுண்டா திருச்சானூர் வழியாக ஸ்ரீனிவாச மங்காபுரம் வந்து இங்கிருந்து திருமலைக்கு செல்வதாக அவருடைய பயணம். திருமணம் செய்து கொண்ட உடனேயே மலையேறக்கூடாது என்று அகஸ்திய மகரிஷி அந்த ஸ்ரீனிவாசனுக்கு கூறிய பிறகு அங்கே கல்யாண வெங்கடேஸ்வரராக எழுந்தருளினாராம். 6 மாத காலம் இந்த தலத்திலேயே இருந்து அகஸ்தியரின் ஆதித்யத்தை பெற்று அதன் பிறகு திருமலைக்கு சென்றதாக தகவல். ஆகவே அகஸ்திய மகரிஷியை மீண்டு அவருடைய வார்த்தையை கேட்காமல் செல்லக்கூடாது என்ற ஒரு பெரியவர்களின் சொற்கள் அவ்வளவு முக்கியமானவை என்று கருதி இந்த தலத்திலேயே தங்கிவிட்டார் வெங்கடேஸ்வரன். அங்கே நாராயண வனத்திலே பத்மாவதி தேவியை திருமணம் செய்து கொண்டார். இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 8வது நாளாக இதோ இப்பொழுது கல்கி அவதாரத்திலே அஸ்வவாகனத்திலே எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று. இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்ற தலமானது மிகவும் பிரசித்தி பெற்றது. திருப்பதி நகரத்திற்கு 11 கிலோமீட்டர் தொலைவிலே இவர் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். மேலும் சுற்றுப்புற பகுதிகள், கிராமங்களிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் கூட திருமலைக்கு வந்த பொழுது இந்த பகவானையும் சேவித்துவிட்டு செல்கிறார்கள். இங்கே விசேஷம் என்னவென்றால், கல்யாண உற்சவத்தை பணம் கட்டி செய்து அந்த கல்யாண உற்சவத்திலே பங்கு கொண்டால் கல்யாணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கும் என்ற ஒரு ஐதீகம். அதனால் சுமார் 500 ரூபாயை அந்த பணம் கட்டி கல்யாண உற்சவத்திலே பங்கு கொண்டு அவர்கள் தரும் ரக்ஷையை கரங்களிலே அணிந்து கொண்டால் நிச்சயமாக கல்யாணம் ஏற்பாடு ஆகி கல்யாணமும் முடிந்துவிடும். அதைத் தொடர்ந்து திருமணம் முடிந்தவுடன் அந்த தம்பதியர்கள் இருவரும் வந்து பெருமாளுக்கு காணிக்கை செலுத்தி தங்களுடைய அந்த விரதத்தினை முடித்து கொள்வார்கள். அதாவது நேர்த்தி கடனை சமர்ப்பிப்பார்கள். அவ்விதமாக கல்யாண வெங்கடேஸ்வரருடைய பெருமை மிகவும் புகழ் வாய்ந்தது. திருமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து கைங்கரியங்களும் கூட இந்த கோவிலிலே அதே ஆகம சாஸ்திர முறைப்படிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ கஸ்தூரி திலகம் என்று சொல்லுவார்களே, அதுபோல
அந்த பகவான் கல்கி அவதாரத்திலே கையிலே சாட்டையுடன் குதிரையை அடக்குவது போல் அஸ்வவாகனத்திலே அதிரோகித்து எழுந்தருளி நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை சேவிக்கலாம். மேலும் அதை சாட்டை என்றால் சரணா கோல் என்ற அர்த்தம், நாகசக்தி என்று பெயர் அதற்கு. இப்படியாக ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு விதமாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டு, இவன் ஏற்கனவே அலங்கார பிரியன், ஆகவே அலங்காரம் செய்து கொண்டு அந்த பகவான் நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறான். புராணங்கள் அனைத்தும் கூட இந்த பகவானை நமக்கு போற்றி, அதாவது புகழ் பாடி கொண்டிருக்கிறது. அதேபோல் பிரம்மாண்ட புராணத்திலே புராணங்களை அந்த படிப்பதற்கு முன் 18 புராணங்களின் வரிசையிலே கடைசியாக வருவது தான் இந்த கல்கி அவதாரம். இது பூர்வ, மத்ம, உத்திர என்ற 3 பாகங்களையும் 12,000 பாசுரங்களையும் கொண்டதாகும். வாயு புராணத்திலே பல பாடல்கள் எடுத்து, அதனால் வாயுவீய பிரம்மாண்டம் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கல்கி அவதாரத்திலே அஸ்வவாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். புராணங்களை படிப்பதற்கு முன்பு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரையும் நாம் சேவிப்போம். வேதவியாசர் பகவானையும் துதிப்போம். நாம் பேசும் காலம் சக்தி வாய்ந்த மன்னர்கள் தர்மசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி நேர்மையான வழிகளில் இருந்து ஒரு சிறிதும் வழுவாமல் உலகத்தை அரசாண்ட காலமாகும். அந்த சக்தி வாய்ந்தவர்களும் சத்தியம் தவறாதவர்களும் கூட பல முனிகள், ரிஷிகள், மகான்கள் ஆகியவர்கள் வாழ்ந்த காலம் அது. இப்படி அந்த குருட்சேத்திரம் என்ற ஒரு தலத்திலே, அந்த புண்ணிய பூமியிலே ஒரு முறை கூடினார்களாம் அனைத்து முனிவர்களும். அந்த குருட்சேத்திரத்தின் பகுதியிலே புண்ணிய நதியான திருஷ்டுவதி என்ற ஆறு ஓடுகிறதாம். அதன் கரையிலே மிகப்பெரிய யாகம் श्रीमद्दङ्ग्रीगलं प्रणमामि मूर्ध्नं
అల్లదివో అశ్వమెక్కే ఆ పన్నుల దైవము, అల్లదివో అశ్వమెక్కే ఆ పన్నుల దైవము, చల్లగా అనుగ్రహించు సర్వోన్నత రూపము. అల్లదివో అశ్వమెక్కే ఆ పన్నుల దైవము, చల్లగా అనుగ్రహించు సర్వోన్నత రూపము. అల్లదివో పాలకడలిలో పుట్టిన పావన ఉచ్చైశ్రవము, సరిపోలని రాజసముతో పొడవైన అశ్వము. పాలకడలిలో పుట్టిన పావన ఉచ్చైశ్రవము, సరిపోలని రాజసముతో పొడవైన అశ్వము. అలపారు వేటలోన అతివాల మేల్మంగతో ఇల పారిజాతమై పారగ చెడగినాడు. అల్లదివో అశ్వమెక్కే ఆ పన్నుల దైవము, చల్లగా అనుగ్రహించు సర్వోన్నత రూపము. అల్లదివో కలియుగాంతమున తాను కల్కి స్వరూపుడై కాలాశ్వముదయమెక్కి కాలాగ్ని స్వరూపుడు. ఆ, ఆ, కలియుగాంతమున తాను కల్కి స్వరూపుడై కాలాశ్వముదయమెక్కి కాలాగ్ని స్వరూపుడు. మలినమత్త చిత్తులైన ఉన్మత్తుల తెగటాచి కృతయుగంబు నిలిపే స్వరూపము గురుదేవము. అల్లదివో అశ్వమెక్కే ఓం నమో వెంకటేశాయ. கோவிந்த கோவிந்த. கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக வேங்கடவன் திருமலையிலே எழுந்தருளியுள்ள அந்த தலத்திலே திருமலை அப்பனாகவும், இதோ இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரராகவும் எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். அஷ்ட கஷ்டங்களை போக்குபவன். ஸ்வா என்றால் இருப்பவன், நஸ்வா என்றால் எல்லா இடத்திலும் இருப்பவன். ஆக குதிரை மேல் ஓடி பெருமாளை சேவிப்பது என்பது கல்கி இறுதி அவதாரம். அந்த குதிரை என்றால் அஸ்வவாகனத்திலே நாம் பார்க்கடலை கடையும் பொழுது உச்சைஸ்ரவம் என்ற ஒரு குதிரையும் நமக்கு அங்கே அந்த வஸ்துக்களிலே 16 வஸ்துக்களாக வந்தது. மேலும் இந்த குதிரை வாகனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஹயக்ரீவர் ஞாபகத்திற்கு வருகிறார். அதாவது படிப்பினை தருபவர். அந்த படிப்பினை தருபவர் கலைச்செல்வி கலைவாணியாகவும் ஹயக்ரீவராகவும் இருந்து ஞானத்தை அளிப்பவர்கள். அதுபோல் படித்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று ஹயக்ரீவரையும் செவிக்கலாம் இந்த குதிரை அவதாரத்திலே. மேலும் இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். அவரே கல்கி அவதாரம் எடுத்து குதிரை வாகனத்திலே
ஞானம் அறிவு பற்றி நமக்கு தெரிவிப்பதற்கே இந்த வாகனம். கடைசி வாகனம் குதிரை. முதல் வாகனம் பெரிய சேஷன். அதாவது இந்த அனைத்து வாகனங்களையும் சேவித்தால் நமக்கு நிறைந்த பலன், பூரண பலன் கிடைக்கும் என்றும் கூறுவார்கள். 14 வாகனங்களிலே நாம் இந்த ஒரு 8 நாட்களிலே பார்த்திருக்கிறோம். அதாவது பிரம்மோற்சவம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை சுமார் 14 வாகனங்களிலே பெருமாளை சேவித்தோம். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு அவதாரமாக தன்னை மாற்றிக்கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரன் நமக்கு எழுந்தருளி இதோ அஸ்வ வாகனத்திலே கல்கி அவதாரத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறான். உற்சவம் என்றால் பெரிய யாகம் என்று பெயர். அஸ்வமேத யாகம் கொடுக்கிறது இந்த பெருமாளை சேவித்தால் என்றும், அந்த அஸ்வ வாகனத்திலே திருவீதி உலா வரும் பொழுது சாட்டை சரணா கோல் என்றும் அதற்கு நாகசக்தி என்று பெயராம். கத்தி, டாலு, லக்ஷ்மியின் ஆயுதம், இப்படியாக கட்கம் லக்ஷ்மி, டாலு என்றால் பூதேவி, இப்படியாக கலியுக தோஷத்தை போக்குபவன் தான் இந்த கல்கி அவதாரத்திலே எழுந்தருளியிருப்பவன். அப்படி எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம் அஸ்வ வாகனத்திலே. புராணங்கள் எல்லாம் கூட இந்த எம்பெருமானை அதாவது அதாவது பாடி சேவித்து கொண்டிருக்கின்றன, பாசுரங்களை பாடி. அத்தகைய முனிவர்கள் குருக்ஷேத்திரம் என்ற புண்ணிய பூமியில் ஒருமுறை கூடினார்கள். குருக்ஷேத்திர பகுதியில் புண்ணிய நதியான திருஷ்வதி என்ற ஆறு ஓடுகிறது. அதன் கரையில் மிக பெரிய யாகம் ஒன்று நடைபெற்றது. அந்த யாகம் பல நாட்கள் நீடித்து நடந்தனவாம். இந்த யாகம் நடைபெறும் காலத்திலே ஒரு நாள் லோமஹர்ஷனர் அங்கே வந்தாராம். அவரை கண்ட முனிவர்கள் அனைவரும் எழுந்து நின்று சேவித்தார்கள். லோமரக்ஷணரும் ஹர்ஷனரும் எதிர் வணக்கம் செய்தார். முனிவர்கள் நடுவே சவுனக முனிவரும் இருந்தாராம். சவுனக முனிவர் லோமஹர்ஷனரை பார்த்து, நீங்கள் மிகவும் பெரியவர்கள், வேதவியாசரின் சீடர், கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றவர். உங்களை கண்ட இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மூலம் புராணங்களை கேட்டறிய விரும்புகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டால் நாங்கள் அதாவது அந்த சந்தர்ப்பத்தையே நழுவ விட்டோம் என்று கூறி எங்களுக்கு அந்த புராணத்தை பற்றி சொல்லுங்கள் என்றாராம் சவுனகர். அதாவது 18 புராணங்களும் பகவானை அந்த தசாவதாரங்களை புகழ்ந்து பாடி பேசியுள்ளது. லோமஹர்ஷனர் கூறத் தொடங்கினாராம், நான் சூதர் இனத்தை சேர்ந்தவன். சூதர்கள் என்றால் பிராமணர்கள், பெண்ணிற்கும் க்ஷத்ரிய ஆணிற்கும் பிறந்தவர்கள் ஆவார்கள். சூதர்களின் பணி அங்கங்கே சென்று புராண பிரசங்கங்களை செய்வதும் குதிரைகளை வளர்ப்பதும் ஆகும். ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்ட புராணத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன் என்றாராம் லோமஹர்ஷனர். லோமஹர்ஷனர் கூற ஆரம்பித்தார், நாம் பித்ருக்கள் வாசவி என்ற பெண்ணை வைத்திருந்தார்கள். அவள் ஒரு சாபத்தால் மீனாக பிறந்திருந்தாள். அந்த மீன் வயிற்றிலே பிறந்தவர்தான் வேதவியாசர். நைமிசாரண்யத்திலே ஒருமுறை வாயு பகவான் அங்கு கூடியிருந்த முனிவர்களுக்கு சொல்லி புராணத்தை நானும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த புராணத்தை தான் இப்பொழுது நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றாராம். அப்படி நைமிசாரண்ய வனத்திலே பழங்காலம் முதலே யாகங்கள் செய்யப்பெறுவது அமோகம். இப்படி நடைபெற்ற ஒரு யாகம் 12 ஆண்டுகள் நீடித்ததாம். அந்த யாகத்தை காண தேவர்களும் முனிவர்களும் வந்தனர். அந்த யாகசாலை விஸ்வகர்மாவின் உதவியால் பொன்னால் அமைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த புரூரவன் என்ற மன்னனும் யாகத்தை காண வந்தானாம். பொன்னால் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையை கண்டதும் பொன்னாசை மன்னனை மனதை மயக்கியது. அறிவை இழந்த மன்னன் யாகசாலையில் உள்ள பொன்னை திருட முயன்றான். முனிவர்கள் வஜ்ராயுதத்தால் மன்னன் புரூரவனை கொன்றுவிட்டு அவனுடைய மகனாகிய சுயு என்பவனை அரசனாக்கி சுயு என்று அப்படி யாகத்தை தொடர்ந்தார்களாம். 12ஆம் ஆண்டு முடிவில் யாகம் நல்ல முறையில் முடிந்தது. கூடியிருந்த முனிவர்கள் யாகத்தை காண வந்திருந்த வாயுதேவனை புராணத்தை சொல்லுமாறு வேண்ட. வாயுதேவன் பிரம்மாண்ட புராணம் என்ற பெயருடன் அந்த புராணத்தை சொல்ல ஆரம்பித்தானாம். ஆகவே பக்தர்களே, புராணங்கள் 18, அதிலே அனைத்து புராணங்களையும் நம்மால் முடிந்தவரை ஒவ்வொன்றையும் படித்து தெரிந்து கொண்டால் தெய்வீக விஷயங்கள் அனைத்திலும் நமக்கு ஈடுபாடு உள்ளது என்று தெரியும். சில நற்காரியங்களை நாமும் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இதோ அந்த கஜேந்திர மோட்சத்திலே யானைக்கு
பலம் கொடுத்து யானைக்கு முக்தியை கொடுத்தவன் இந்த பகவான் கஜேந்திர மோட்சத்திலே. அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு தன்னுடைய நன்றி கடனாக இதோ யானையாக தான் கூட திருவீதி உலா வந்து பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கஜேந்திரன். அந்த கஜேந்திரனையும் சேவிக்கலாம். தொடக்கத்திலே எதுவும் இல்லை, பரபிரம்மம் ஒன்றுதான் எங்கும் வியாபித்திருந்தது. காலாந்திரத்திலே 3 குணங்கள் வெளிப்படலாயின. சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று. இந்த 3 குணங்களும் வேறு வேறு அளவுகளில் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருந்தனவாம். எங்கும் நிறைந்திருந்த தண்ணீரில் மிக பெரியதொரு முட்டை மிதந்து வந்தது. அந்த முட்டையினுள் பிரம்மன் தன்னைத்தான் தோற்றுவித்து கொண்டானாம். தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டமாயினும் சுயம்பு என்ற பெயர் பிரம்மனுக்கு ஏற்பட்டது. 4 முகங்களை உடையதால் நான்முகன் என்ற பெயரும் ஏற்பட்டது. இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து பொருள்களும் முட்டையினுள் கருவடிவில் இருந்து வந்தன. இந்த பொருள்களை கொண்டே பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் பிரம்மன் உண்டாக்கினான். இதோ பகவானை அந்த சேஷ வாகனத்திலே அப்படி மின் விளக்குகளாலும் வண்ண வண்ண புஷ்பங்களாலும், அதாவது அந்த பகவானை அலங்காரம் செய்திருக்கிறார்கள். கோவில் வளாகம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. அது இரவு வேளையிலே பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியிலே அந்த மதில் சுவர்களிலிருந்து கோவில் உள்ளேயும் வெளிப்புறமும் நன்கு விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. சேவிக்கலாம். அந்த கலியுக வைகுண்டம், பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படும் திருமலையைப் போல் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலும். பிரம்மாண்ட புராணத்திலே பிரம்மனுடைய பகலும் இரவும் விரிவாக பேசப்பட்டுள்ளன. அவன் பகல் பொழுதில் தான் உற்பத்தி தொழிலை செய்கிறான். அவனுடைய இரவு காலத்தில் பிரபஞ்ச அழிவை ஏற்படுத்துகிறது. அவன் பகல் முடிவில் ஏற்படும் அழிவு பிரளயம் என்றும், அதன் இரவு முடிவில் தொடங்கப்படும் படைப்பிற்கு சிருஷ்டி என்றும், படைப்பு நடைபெறுவதற்கு முன்பு முக்குணங்களும் தனியே இல்லாமல் ஒன்றாக கலந்தே பிரம்மனிடம் இருந்து வந்தனவாம். இப்படி அந்த புராணத்திலே ஒவ்வொரு விஷயமும் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு யாரும் விளக்க தேவையில்லை. அவ்வளவு நன்றாக அவர்கள் புராணங்களிலே கூறியுள்ளார்கள். இந்த குணங்களை தனித்தன்மை பெற்று வெளிப்படும் பொழுதுதான் ராஜச குணத்தை பிரம்மனோடும், சத்துவ குணத்தை விஷ்ணுவோடும், தாமச குணத்தை சிவனோடும் ஐக்கியப்படுத்த நம்ம தெரிந்து கொள்ளிருக்கிறோம். 3 பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் தொடக்கத்திலே 3 குணங்களும் ஒன்றாகவே இருந்தது போல, தனித்தனி பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் மும்மூர்த்திகளும் ஒருவரே என்பதை அறிய வேண்டும் என்றும், மும்மூர்த்திகளும் பரபிரம்மத்தின் வெவ்வேறு பகுதிகளாகும் என்றும், பிரம்மனுடைய ஒரு நாள் ஒரு கல்பம் என்று சொல்லப்படும் ஆயிரக்கணக்கான கல்பங்களை காணக்கடைவது கடினம். இப்பொழுது நடைபெறுவது வராக கல்பம் என்பதை அறிந்து கொள்வதே போதுமானது. அந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு தொடக்கத்தில் விஷ்ணு நீருக்கடியில் மூழ்கியிருந்த லோகத்தை வராக அவதாரம் எடுத்து மேலே கொண்டு வந்ததால் இந்த கல்பத்திற்கு வராக கல்பம் என்ற பெயரும், பூமியின் மேல் பகுதியில் மலைகள் உண்டாக்கப்பட்டு மலைகள் 4 வகைப்படும். அவை யாவனென்றால் அச்சல, பர்வத, கிரி, சிசோலய என்பவையாகும். இப்படி அந்த மலைகளுக்கு எங்கும் நகராத காரணத்தால் அச்சலம் என்று பெயர். பகவானே, வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று இதோ பெண்கள் எல்லாம் நர்த்தனம் செய்கின்றனர். నీవు తురగము మీద నేర్పు మెరయా, నీవు తురగము మీద నేర్పు మెరయా, వేవేలు రూపులై వెద చల్లితప్పుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా, వేవేలు రూపులై వెద చల్లితప్పుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా, నీవు తురగము మీద నేర్పు మెరయా. పదిలముగ నిరువంక పసిడి పింజలయంప పొదల తరకసములొరపులు నెరపగా, పదిలముగ నిరువంక పసిడి పింజలయంప పొదల తరకసములొరపులు నెరపగా,
కదయు శంఖంబు చక్రముధను ఖడ్గములు 10,000 సూర్యబింబములైనవపుడు కదయు శంఖంబు చక్రముధను ఖడ్గములు 10,000 సూర్యబింబములైనవపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా నీవు తురగము మీద నేర్పు మెరయా వేవేలు రూపులై వెద చల్లితపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా నీవు తురగము మీద నేర్పు మెరయా సొరిదిశేషుని పెద్ద చుట్టు పెను కేవడం సిరిదొలకనుక చేత చిత్తగించి సొరిదిశేషుని పెద్ద చుట్టు పెను కేవడం సిరిదొలకనుక చేత చిత్తగించి దురమునకు తొడవైన ధూమకేతువు చేత 20 బల్లెమయ్యే చెనందపుడు దురమునకు తొడవైన ధూమకేతువు చేత 20 బల్లెమయ్యే చెనందపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా నీవు తురగము మీద నేర్పు మెరయా వేవేలు రూపులై వెద చల్లితపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా నీవు తురగము మీద నేర్పు మెరయా కరక జడతో రమాకాంత జయలక్ష్మియై తొరలి కౌగిట నిన్ను తొడికి పట్టి కరక జడతో రమాకాంత జయలక్ష్మియై తొరలి కౌగిట నిన్ను తొడికి పట్టి సరచెబెను వెంకట స్వామి సరచెబెను వెంకట స్వామి నిన్ను గెలువుమని మెరుగు పుచ కుంభముల మిసిమితోనపుడు సరచెబెను వెంకట స్వామి నిన్ను గెలువుమని మెరుగు పుచ కుంభముల మిసిమితోనపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా నీవు తురగము మీద నేర్పు మెరయా వేవేలు రూపములు వెద చల్లితపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా వేవేలు రూపములు వెద చల్లితపుడు నీవు తురగము మీద నేర్పు మెరయా ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ 8வது நாளாக இப்பொழுது நாம் கல்கி அவதாரத்திலே அந்த பகவான் அஸ்வவாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். தசாவதாரங்கள் என்றாலே நமக்கு அனைத்து அவதாரங்களும் தெரியும். இது கல்கியிலே கடைசி அவதாரம். இப்படி அந்த பகவானை சேவிக்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வெளிவருகின்றன, அதாவது தெரிகின்றன. அந்த கல்கி என்பவர் எப்படி அந்த குதிரையினுடைய பார்வையானது ஒருமுகமாக நேரடியாக செல்ல வேண்டும் என்று சாட்டைக்கோலை வைத்து அதனை அடக்குகிறாரோ, நாம் கூட அதே போல் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை, துர்குணங்களை அழித்து நல்லெண்ணங்களை வைத்துக்கொண்டு பகவானை வழிபட வேண்டும் என்றும், அதாவது மனதை திடமாக வைத்துக்கொண்டு ஒழுக்கம் இல்லாமல் இல்லை, ஒழுக்கத்துடன் எப்படி சேவை செய்ய வேண்டும், பகவானுடைய நாமத்தை ஒருமுகமாக அந்த மனம் கலங்காமல் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுவதுதான் இந்த கல்கி அவதாரத்தினுடைய மகிமை. அதாவது சாட்டைக்கோலினால் அந்த குதிரையை அடக்குகிறார். நாமும் சாட்டைக்கோல் இல்லாமல் நம்முடைய மனதினை அடக்கி கொண்டு பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதே அதனுடைய பொருளாகும். ஆகவே பகவானுக்கு பதிகமும் பாசுரமும் மிகவும் விருப்பம். ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்தவர் திருக்கச்சி நம்பி. அப்படி அனைவர்கள், அதாவது 108 திவ்ய தேசங்களிலும் கூட
பகவானை போற்றி பாடி அந்த திவ்ய தேசங்களிலே எழுந்தருளியிருக்கும் பெருமாள்களை பற்றி கூறுவதுதான் அந்த பதிகமும் பாசுரத்தினுடைய காரியம். ஆக ஒரு சில பதிகத்தையும் பாசுரங்களையும் இப்பொழுது பார்க்கலாம். காஞ்சிபுரத்திலே திருக்கச்சி ஏகம்பம் கச்சி அன்று. காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாக இருந்த வேளையிலே வைஷ்ணவம் சைவம் இரு கொள்கைகளும் தழைக்கும் திருத்தலம். இந்த நகரில் பாடல் பெற்ற தலங்கள் 5: திருக்கச்சி நம்பி, திருக்கச்சி மேற்றணி, ஓணக்காந்தளி, கச்சி அநேகதங்காவனம், கச்சி நெறி காரைக்காடு என்று. இப்படி அந்த தலங்களிலே ஆலந்தான் கந்தமுது செய் என்று தானை ஆதியை அமரர் தொழு தேத்தும் சிலந்தான் பெரி தும்முடைய யானை சிந்தி பாரர் சிந்தையுன்னை வாழ் என்று கூறுவார்கள். அப்படி அந்த 10வது பாடலில் அவர் காஞ்சியின் தன் வரலாற்றை விளக்குகிறார் என்று இந்த கம்பா நதியின் வெள்ளத்தை கொண்டு வர ஏலவார் குழலி என்னும் மண்லிங்கம் அழியக்கூடாது என்பதால் தான் அதனை தழுவ இறைவனை வெளிப்பட்டார் என்கிறார். அதேபோல் காஞ்சி நகரமானது மிகவும் விசேஷமான ஒரே கோவிலிலே 4 திவ்ய தேசங்களை சேவிக்கலாம். அதேபோல் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளையும் அத்தி வரதராஜரையும் சேவிக்கலாம். காஞ்சி நகரேஷு காஞ்சி என்பார்கள். அந்த தலத்திலே பகவானை செவிப்பதற்கு நமக்கு ஏறக்குறைய ஒரு வாரமானால் கூட போராது. அப்படி அங்கே ஏராளமான கோவில்களும் நாம் கைங்கரியம் செய்யும் கோவில்களும் கூட நிறைய உள்ளன. இந்த அவதாரங்களிலே இறுதியான அவதாரம் அஸ்வ வாகனத்திலே கல்கி அவதாரம் என்றும் கூறுவார்கள். கலியுக தோஷம் போக்குபவனாக இருப்பவன். பெண்கள் அதாவது எல்லா அழகை விட கேச அழகைத்தான் விரும்புவார்களாம். எப்படி என்றால் தன்னுடைய கூந்தல் அழகாக இருக்கிறது என்று யாராவது கூறிவிட்டால் வீட்டிலே போய் திரும்பவும் அழகு பார்ப்பார்களாம் கண்ணாடியிலே. அதுபோல் இங்கே அந்த கேசவன் என்கின்ற கேசி என்ற குதிரையை அசுரனை அடக்கி அவனையே வாகனமாக கொண்டவர் தான் இந்த கல்கி அவதாரத்திலே எழுந்தவர். தாய் தந்தை ஒரு பெண் அழகானவள் என்றால் தாய் தந்தையரை விட மாமனார் மாமியாரை நன்றாக பார்ப்பவள். முக்தியை கொடுக்கும் அந்த தலம்தான் கல்யாண வெங்கடேஸ்வரர் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரமும் திருமலை தலமும். இந்த பகவானுக்கு ரிக்வேதம் கிழக்கிலேயும் யஜுர்வேதம் பிரதீச தட்சிண மாட வீதி காலம் யாருக்காகவும் நிற்காது என்ற தத்துவத்தை தெரிவிப்பதற்காகவே இந்த வாகனமும். அதாவது கல்கி அவதாரம் என்றால் மிகவும் விசேஷமான அவதாரம். அவதாரங்கள் 9 முடிந்து இப்பொழுது இருப்பது இறுதியிலே கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்திலே மிகவும் விரைவாக சென்று விடுகிறது. அதாவது கலியுகம் 4,32,000 வருடங்கள். இப்பொழுது நாம் இருப்பது 5,000 வருடங்களில்தான். ஆனால் விரைவாக இந்த காலங்கள் சென்று விடுகிறது என்பதற்கு உதாரணம் கல்கி அவதார். அந்த திவ்ய திருவாபரணங்கள் அணிந்து திருவீதி உலா வரும் காட்சியை நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். 8 க்ஷேத்திரங்கள் சுயமாக எழுந்தருளியிருக்கிறார். அதிலே ஸ்ரீமுஷ்ணம், தோதாத்ரி, ஆத்யம், ஸ்ரீரங்கம், திருமலை, சாலக்கிராமம், பத்ரிகாசிரமம், நைமிசாரண்யம், இப்படி புஷ்கரம், இப்படி ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள். இந்த தலங்களிலே பகவான் ஸ்வயமாக எழுந்தருளி அந்த பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறார். குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு காட்சி தருகிறார். லக்ஷ்மி காசு மாலை, தங்க பூநூல், நாமம், மாவிலை மாலை, அஷ்ட கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் சேவித்தால் நமக்கு எல்லாவும் விலகி போகுமாம். அப்படிப்பட்ட அந்த கல்கி அவதாரத்திலே அஸ்வ வாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 8வது நாளாக இன்று பகவானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று சேவித்து கொண்டு
அதன் பிறகு இங்கே அதோ யானைகள் முன்னே செல்ல, அதன் பின் பக்தர்கள், குதிரைகள், எருதுகள் ஆகியவை கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த விதமாக பகவானுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாமன புராணத்திலே கூறப்பட்டது என்னவென்றால், 3 அடிகளாக கேட்டவனுக்கு அவன் ஏமாந்து விடுகிறார் அந்த பலி சக்கரவர்த்தி. அப்படி வாமன புராணம் விஷ்ணு எடுத்த அவதாரத்தை பற்றி பேசுவதே 6000 பாடல்களை உடையது. இந்த புராணத்திலே விரிவாக கூறப்பட்டுள்ளது. अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव अयमेव आदिपुरुषो जयकरं तमहं शरणं भजामि अयमेव अयमेव आदिपुरुषो जयकरं तमहं शरणं भजामि अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव खलु पुरा अवनीधरस्तु सोऽप्ययमेव वटदलाग्राधिशयनः अयमेव खलु पुरा अवनीधरस्तु सोऽप्ययमेव वटदलाग्राधिशयनः अयमेव दशविधैरवताररूपश्च नयमार्गभुविरक्षणं करोति अयमेव दशविधैरवताररूपश्च नयमार्गभुविरक्षणं करोति अयमेव अयमेव आदिपुरुषो जयकरं तमहं शरणं भजामि अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव सततं श्रियः पतिर्देवेषु अयमेव दुष्टदैत्यान्तकस्तु अयमेव सततं श्रियः पतिर्देवेषु अयमेव दुष्टदैत्यान्तकस्तु अयमेव सकलभूतान्तरेष्वाक्रम्य प्रियभक्तपोषणं प्रीत्या तनोति अयमेव सकलभूतान्तरेष्वाक्रम्य प्रियभक्तपोषणं प्रीत्या तनोति अयमेव अयमेव आदिपुरुषो जयकरं तमहं शरणं भजामि अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव श्रीवेङ्कटाद्रौ विराजते अयमेव वरदोऽपि याचकानाम् अयमेव श्रीवेङ्कटाद्रौ विराजते अयमेव वरदोऽपि याचकानाम् अयमेव वेदवेदान्तैश्च सूचितो अयमेव वैकुण्ठाधीश्वरस्तु अयमेव वेदवेदान्तैश्च सूचितो अयमेव वैकुण्ठाधीश्वरस्तु अयमेव अयमेव आदिपुरुषो जयकरं तमहं शरणं भजामि अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव अयमेव आदिपुरुषो अयमेव अयमेव आदिपुरुषो ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. கல்யாண வெங்கடேஸ்வரருடைய பிரம்மோற்சவத்திலே 8வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது அசுவாகனத்தின் மீது கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்திலே பகவான் கையிலே சாட்டையை பிடித்து கொண்டு அந்த குதிரையை அடக்குவது போல் நமக்கு அனைத்தையும் விவரித்து கொண்டிருக்கிறார். வாமன புராணத்திலே அனைத்தும் கூறப்பட்டு ஒவ்வொரு புராணத்திலேயும் சரி அந்த பகவான் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து நமக்கு அருளி செய்கிறார். அதேபோல் பிரம்மாண்ட புராணத்திலே
மற்றும் 18 புராணங்களிலும் பகவான் எழுந்தருளி நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இப்படி குதிரையின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். அப்படி லக்ஷ்மி காசு மாலை, தங்க பூநூல், நாமம், மாவிலை மாலை, அஷ்டங்கள் விலகி போகுமாம். பக்தர்களின் மீது பாசத்தால் இந்த அவதாரம் எடுத்ததாக கூறுகிறார் கல்கி அவதாரம். மனிதன் ஏற்பாடு செய்த கோவிலை சேவிப்பதை நாம் பார்க்கிறோம். ரிஷிகள் ஏற்பாடு செய்த கோவில், புராண பிரசித்தி பெற்ற கோவில்கள், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் தரிசனம் செய்யும் கோவில்கள், பிரம்ம ருத்ராதிகள் பிரதிஷ்டை செய்த கோவில்கள், உச்சைஸ்வர்யங்கள், இப்படியெல்லாம் அந்த கோவில்களின் அமைப்பு உள்ளது. கம்சனின் உற்ற நண்பன் கேசி என்பவன் சிந்து தேசத்திலே பிறந்தவன். அவன் காந்தர்வன் என்ற பாடகன் உருவம் எடுத்து வந்திருந்தாலும் அவனுடைய குரல் வசமானது, 3 உலகங்களையும் பயம் காட்டும் விதமாக உள்ளது. அந்த துஷ்டன் கோகுலத்தை நாசம் செய்து உன்னிடத்தில் வந்துள்ளான். முன்பு பிருகு மகரிஷி மகாவிஷ்ணுவாக இருக்கும் பொழுது உதைத்ததை கேட்டு கருடனின் மீது பாதம் வைத்து அமர்ந்த பொழுது வக்ஷஸ்தலத்தின் மீது அஸ்வ உருவிலே கேசி என்று வந்து உதைத்தான். உன்னை எட்டி உதைக்கும் பொழுது நீ அவனுடைய கால்களை பார்த்து வீசி எறிந்தாய். அப்பொழுது மூர்ச்சையானான். திரும்பவும் வந்து எதிர்த்தான். அப்பொழுது உன் புஜங்களை அவன் வாயில் திணிக்க அவன் மரணமடைந்தான் என்று இவ்வாறாக கூறப்படுகிறது. அந்த அசுரன் எப்படி நமக்கெல்லாம் விளக்குகிறான் என்றால், அந்த அஸ்வவாகனத்தை தன்னுடைய வாகனமாக ஆக்கிக்கொண்டு அவனுக்கு புத்தி கூறுகிறான். இப்படி இறுதியிலே அஸ்வவாகனம், குதிரை வாகனம், எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அஸ்வவாகனத்திலே ஓம் நமோ நாராயணா ஹே கோவிந்தா வேகமாக அந்த குதிரையானது வேகமாக பறக்கக்கூடிய குணம் உண்டது. பஞ்சேந்திரியங்கள் வேகமாக செல்லும் பொழுது அதே போல் அந்த பஞ்சேந்திரியங்கள் கட்டுக்குள் அடக்க வேண்டும் என்றும், ஹயக்ரீவ உருவத்தில் நம்மை காப்பாற்றுகின்றவரும் ஞானானந்தமயம் தேவம் என்று கூறும் அந்த ஸ்லோகத்திலே கல்கி அவதாரம் கடைசியிலே கூறப்படுகிறது. இந்திரியங்கள் குதிரைகள் அடக்குவது போல் அடக்குபவனே அந்த பகவான். அதாவது குதிரையின் லாடத்தை பிடித்து அந்த லாடத்திலே தன்னுடைய கரத்தினை வைத்து கையிலே சாட்டையை வைத்து கொண்டு அதனை கட்டுக்குள் வைப்பவன் பகவான். அதேபோல் நாமும் கூட அந்த பகவானை செவிக்கும் பொழுது நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் வேகமாக செல்லாமல் அதனை கட்டுக்குள் அடக்க வேண்டும் என்றும், ஹயக்ரீவ உருவத்திலே நம்மை காப்பாற்றும் பகவான் தான் என்றும் நாம் நினைக்க வேண்டும். இந்திரியங்கள் குதிரைகளை அடக்குபவனே அந்த பாரும். அதாவது நம்முடைய மனதிலே அந்த இந்திரியங்களை நாம் அடக்கினால் அது கட்டுக்குள் வந்து பகவானின் மீது உள்ள பக்தியை விளக்கும். இதோ எருதுகளை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவானுடைய சேவையில் இவைகள் குதிரைகள், எருது, யானைகள், இப்படியாக நாம் சேவிக்கும் அந்த வாகனங்களை கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவற்றை கூட அலங்காரம் செய்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்கினங்கள் கூட பகவானுக்கு சேவை சாதி. அங்கே அஸ்வவாகனத்திலே கல்கி அவதாரத்திலே பகவான் எழுந்தருளியிருக்க, இங்கே அதே அஸ்வங்களுக்கு அலங்காரம் செய்து நடையாக அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அவற்றை பராமரிக்கும் பாலகர்கள். இப்படியாக அஸ்வவாகனத்திலே எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். இந்திரியங்களையும் குதிரைகளை அடக்குபவனே அந்த பரமன். தரிசனம் செய்தால் நமக்கு ஞானத்தை வழங்குபவன். அப்படி அந்த பகவானை சேவிக்கும் பொழுது விசேஷமான பலன்களை நமக்கு கொடுப்பவன். பதிகமும் பாசுரம் என்றால் காஞ்சிபுரத்திலே 14 திவ்ய தேச கோவில்கள் உள்ளன. அவற்றிலே திருக்கச்சி அத்தகிரி வரதராஜ பெருமாள் கோவிலில் திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அவர்கள் மங்களாசாசனம் செய்தார்கள்.
அதற்கடுத்து அஷ்டபுஜம் கோவில், திருமங்கையாழ்வார் பேயாழ்வார். திருத்தண்கால், திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த கோவில். திருவேளுக்கை, திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் மங்களாசாசனம் செய்தார்கள். திருநீரகம், திருமங்கையாழ்வார். திருப்பாடகம், திருமழிசை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதாழ்வார் பூதத்தாழ்வார். திரு நிலா திங்கள் துண்டம், திருமங்கை ஆழ்வார். திரு ஊரகம், திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருவெக்கா, திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருத்தாரகம், திருக்காரகம், திருமங்கை ஆழ்வார். திருக்கார்வானம், திருக்கல்வனூர், திருப்பவழவண்ணம், திருப்பரமேஸ்வர விண்ணகரம், திருமங்கையாழ்வார். இப்படி அந்த 14 தலங்கள் கூட திவ்ய தேசங்களாக கருதப்பட்டு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். இவற்றுள் திருநீலா தொண்டம் என்பது அங்கே காஞ்சிபுரத்திலே இருக்கும் சிவன் கோவில். ஆக இப்படி பெருமாளை நாம் சேவித்து கொண்டு காஞ்சி அரசன் எளிமை பெற்ற ஆழ்வாரின் சீடன் கனிக்கண்ணனிடம் குருவிடம் கேட்கிறானாம். ஆழ்வார் மறுக்கவே கனிக்கண்ணனை நாடு கடத்துகிறான். கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கஞ்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், தீயும் ஒன்றேன், பையனாக பாய் சுருட்டிக்கொள் என்றாராம். உடனே பெருமாளும் புறப்பட்டுவிட பயந்து போன அரசன் மன்னிப்பு கேட்டு ஆழ்வாரை மறுபடியும் அழைக்கிறான். सिंहवामन मत्स्यकूर्मवरः मनुष्य सिंहवामन इत्स राम 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 हितबुद्धि कलिगे मत्स्यकूर्मवरः मनुष्य सिंहवामन इत्स राम 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 हितबुद्धि कलिगे కేశవ నారాయణ మాధవ మన్నించు గోవింద విష్ణు మధుసూదన నన్నుగావు కేశవ నారాయణ మాధవ మన్నించు గోవింద విష్ణు మధుసూదన సారకు పద్మనాభ వన్నెల త్రివిక్రమ వామన శ్రీధర సన్నుతించె ఋషికేశ సారకు పద్మనాభ మత్స్యకూర్మవరః మనుష్య సింహ వామన ఇచ్చ రామ 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 హితబుద్ధి కలిగి వాసుదేవ అంటే చాలు ప్రద్యుమ్నుడ అనిరుద్ధుడా కంటిమి దామోదర సంకరుషణ వాసుదేవ అంటే చాలు ప్రద్యుమ్నుడ అనిరుద్ధుడా
ದೋಕ್ಷ ಜನಾರಸಿಂಹಮ ತೊಂಟೆ ಪುರುಷೋತ್ತಮ ದೋಕ್ಷ ಜನಾರಸಿಂಹಮ ಜಂಟವಾಯ ಕುಮಚ್ಯುತ ಜನಾರ್ದನ ತೊಂಟೆ ಪುರುಷೋತ್ತಮ ದೋಕ್ಷ ಜನಾರಸಿಂಹಮ ಜಂಟವಾಯ ಕುಮಚ್ಯುತ ಜನಾರ್ದನ ಮತ್ಸ್ಯಕೂರ್ಮವರ ಮನುಷ್ಯ ಸಿಂಹ ವಾಮನ ಇಚ್ಛ ರಾಮ 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 ಹಿತ ಬುದ್ಧಿ ಕಲಿಕೆ मूपेन्द्र हरिमोहन श्रीकृष्णराय यकिति श्रीवेङ्कटमु इंदिरानाथ मुखे मूपेन्द्र हरिमोहन श्रीकृष्णराय यकिति श्रीवेङ्कटमु इंदिरानाथ ఎక్కువని నామములు ఇవి ఏ రాజపములు ఎక్కువని నామములు ఇవి ఏ రాజపములు చక్కగని దాసులము సర్వేశ గనంత ఎక్కువని నామములు ఇవి ఏ రాజపములు చక్కగని దాసులము సర్వేశ గనంత మత్స్యకూర్మవర మనుష్య సింహ వామన ఇచ్చ రామ 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 హిత బుద్ధి కలిగి మత్స్యకూర్మవర మనుష్య సింహ వామన ఇచ్చ రామ 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 హిత బుద్ధి కలిగి ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்த. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அஸ்வவாகனத்திலே கல்கி அவதாரத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம். 8வது நாளாக இன்று. பக்தன் மீது பகவானுக்கு எப்பொழுதும் வாத்சல்யம். அதேபோல் அந்த கிருஷ்ணாவதாரத்திலே யசோதைக்கு கிருஷ்ணன் மீது மிகவும் அலாதி பிரியம். அவன் என்ன சொன்னாலும் கேட்பாள். ஆனால் யசோதை சொன்ன சொல்லை கேட்க மாட்டான். ஏனென்றால் அவன் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற பெயர் கொண்டவன். எப்பொழுதும் விளையாட்டுகளிலேயே மூழ்கி அனைவரையும் மகிழச் செய்பவன். அப்படி ஒருமுறை யசோதையின் குழந்தையான அந்த கிருஷ்ணன் கண்ணபிரான் யார் வீட்டிலோ வெண்ணெயையும் நெய்யையும் திருடி தான் மட்டும் உண்ண மாட்டான், மற்றவர்களுக்கும் கொடுத்துவிட்டு அனைவருக்கும் பங்கிட்டு விட்டு வருவான். அப்பொழுது அந்த வீட்டு பெண்மணி அந்த குழந்தையை கண்ணபிரானை பார்த்து, என் வீட்டில் எல்லாம் திருடுகிறாயா என்று அவனை கைப்பிடித்து அழைத்து வருகிறாள். பாதி வழியிலேயே அந்த கண்ணன் அந்த பெண்மணி பிடித்திருந்த கையை
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ